அந்த முகத்தை பார்க்கும்போது எங்க அம்மா இறந்து எனக்கு எனக்கு வாக்கு கொடுத்த என் கையில கொடுத்த வாக்கு தான் அந்த முகத்தை நான் பார்த்தேன். நான் அவங்களும் இன்னைக்கு அதே மாதிரி தான் என்ன மாதிரி எங்க தாய் இருந்தா என்ன எப்படி கவனிச்சுக்குவாளோ அதே மாதிரி தான். நான் வீட்டுக்கு வந்தா அப்பா எனக்கு உடனே சாப்பாடு வரும். லேசாக இருமிட்டா போதும் எனக்கு தண்ணி வந்துடும். கைகால் நைட் ஆனால் நான் படுத்துட்டேன்னா எனக்கு கைகால் அமுக்கி விடுவாங்க. ஏதாவது லேசாக இருமல் கோல்டுனா போதும் உடனே மாத்திரை பிச்சு எடுத்து கொடுக்கறதுல இருந்து. அதாவது பிள்ளை என் அப்பா கிட்ட வந்து பேசுறதுனால சம்சாரத்துக்கு கோவம் வரும்னு சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். தாய்க்கும் மகளுக்கும் சண்டை, டெய்லி சண்டை நடக்கும் இப்போ வரைக்கும். ஏன் புருஷன்கிட்ட இன்னும் பேச விட மாட்டேன், தூர விட்டுடி அப்படின்னு என் சம்சாரம் சொல்லுவாங்க அவங்ககிட்ட. இவன் எங்க அப்பாட்ட நீ என்னம்மா பேசுற, தூரப்போம்மா அப்படின்னு இவங்க பேசுவாங்க. பைக்ல எல்லாம் போனா நான் அப்பா கூட உட்காந்து போகணும்னு ஆசைப்படுவேன். அப்பா கூட நான் தான் வருவேன், நீ தம்பி கூட பைக்ல வா அப்படின்னுவாங்க. நான் மூஞ்ச தூக்கிட்டு வருவேன். நான் மூஞ்ச தூக்கிட்டு வர்றதுனால அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி பாப்பா என் கூட வரட்டும் அப்படின்னு அம்மாவை தம்பி கூட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் 2 நாள் நாங்கள் 2 பேரும் வரதும் இருக்கணும். இல்ல சண்டை போட்டாலே வீட்டுல சமையல் ஆகாது, அதான் வரதும். அந்த முக